வெல்கம் டு மகாலட்சுமி விளாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரமாக நம்ம வீட்டில் கோலப்படி காலியாகி கோலமே போடாமல் வாசல் மங்களகரமாகவே இல்லை. ஷார்ட் வீடியோவும் நான் கொடுக்கவே இல்லை. ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோலப்படி பாட்டியை நான் பார்த்துட்டேன். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வெளியே கிளம்பிட்டு இருந்தோமா, சரி அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். கோலப்படி பாட்டி கோலப்படின்னு வந்தாங்க. பாட்டி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபா கொடுத்து, தம்பி முதல்ல போய் பாட்டி வந்து கோலப்படி வந்து ஒரு கொஞ்சம் தூரமாக ஒரு கடையில் வச்சுருப்பாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், பாட்டி நீங்கள் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நடக்க தானே செய்யணும், நீங்கள் நில்லுங்க, என் பையனை உங்கள் கூட வர சொல்கிறேன், நான் வாங்கிட்டே கொடுத்து விட்டுங்கன்னு சொல்லி 50 ரூபா வாங்கி அந்த என் பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து கடைக்கு அப்படியே போயிட்டேன். நான் வரவங்களையும் என் பையன் வந்து ஒரு 2 உலக்கா, இந்த அலாக்கா ஒலக்கா அதில் தருவாங்கள்ல கோலப்படி, அந்த மாதிரி பை நிறைய வாங்கி வச்சுருந்தான். எனக்கு பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. கோலப்படியை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு. ஒரு வாரமாக இந்த கோலப்படியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாசலில் கோலம் போட்டாதாப்பா வாசலே ஒரு மங்களகரமாக இருக்கும். கோலப்படி இல்லாமல் நீங்கள் வாசலை பாருங்களேன், நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி எனக்கு கோலப்படியை வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்பாடி, இனிமேல் நம்ம வந்து கோலம் போடலாம், நம்ம வந்து ஷார்ட் வீடியோவும் கொடுக்கலாம், நம்ம வாசலும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து கோலப்படி தான் கிடச்சிருச்சே. வாங்க இன்றைக்கி கோலம் போடலான்னு சொல்லி, இன்றைக்கி வேலைக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அழகாக ஒரு பெரிய கோலம் இன்றைக்கி கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லி அழகாக வரைய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து கோலம் வந்து பட்டையாதாப்பா பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க மெல்லிஸாக போடுவாங்கள்ல, மெல்லிஸா அழகா அப்படியே போடலாம், அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டையாக இருக்கணும். எதுவுமே பார்த்த உடனே பளிச்சுன்னு அப்படியே பட்டையாக இருந்தால் அது ஒரு லுக்கு. ஒல்லியானா சன்னமாக அப்படியே மெதுவாக அப்படியே ஒல்லியாக கொஞ்சமாக கோலப்படி எடுத்து அப்படியே மெதுவாக அப்படியே போடுவாங்க. எங்கள் அம்மா வந்து அப்படி தான் போடுவாங்க, கொஞ்சமாக கோலப்படி எடுப்பாங்க, எடுத்துகிட்டு அப்படியே மெல்லிஸாக வரைவாங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு கோலம்னா அது நல்லா பட்டையாக அடிக்கணும், அந்த கோடு எல்லாமே பட்டையாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பட்டையாக வந்து வரைய ஆரம்பித்தாச்சு. என்ன ஒரு வருத்தம், அந்த பாட்டிகிட்ட நான் கேட்டேன், பாட்டி கலர் பொடி வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை தங்கம், கலர் பொடிலாம் இல்லை, வெள்ளை கோலப்பொடி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. கலர் கோலப்பொடி வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் ஏரியாவில் கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. கலர் கோலம் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும்ல வாசல் பார்க்குறக்கே. என்னைக்காச்சும் இந்த வேனில் விற்றுட்டு வருவாங்க கோலப்பொடிக்காரங்க, அவங்கக்கிட்ட கலர் கோலப்பொடி இருக்கும், எனக்காவது வாங்கணும்ப்பா. சரின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு கோலப்பொடி கிடச்சதே பெரிய விஷயம் இந்த ஏரியாவில், அதனாலன்ட்டு சரின்னு சொல்லி வெள்ளை கோலப்பொடியிலே வந்து அழகாக ஒரு கோலம் போட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷார்ட் வீடியோவில் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நண்பர்கள் ஒரு நண்பர்கள் கூட ஹார்ட்டெல்லாம் அனுப்பியிருந்தாங்க என்னோடய கோலத்துக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி கோலம், நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் ஒரு சின்ன குறை என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நடுவில் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். சரி பரவாயில்லன்னு சொல்லி இன்றைய நாள் வந்து நல்லா அழகாக கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் டெய்லி நம்மளோட வீடியோ வந்து கோலம் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் வரும், சரிங்களா? லாங்காகவும் தருவேன், ஷார்ட்லேயும் தரேன், சரிங்களா? லாங்காக பிடிக்கிறவங்க லாங் வீடியோ வந்து பாருங்கள், ஷார்ட்டாக பிடிக்கிறவங்க ஷார்ட் வீடியோவில் வந்து கோலம் பூஜை சிம்பிளாக தான் காட்டுவேன். ஆனால் லாங் வீடியோவில் தான் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன், எப்படிலாம் வந்து கோலம் பண்ணுறேன், எப்படி பூஜை பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாமே லாங்கில் தான் இருக்கும், சரிங்களா? எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? அப்படியே கோலம் இப்படி தான் இருந்துச்சு, அழகாக இருக்குல்ல? வாங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் என்னோடய கோலம் வாசலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து இந்த என்னது டேபிள் ரோஸ் வச்சு விட்டுருந்தேன்ப்பா. வந்து எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு தரையில், அதை எடுத்து விட்டுட்டு தொட்டிலேயே வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், காலையில் விநாயகரப்பா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கோலம் போட்ட பிறகு தான் துளசி மாடத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கோலப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் காலையில் ஒரு தீபம் பொருத்தி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கத்து கம்மியில் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து என்னோடய வாசல் இப்படி தான் இருக்குது பாருங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு கோலம் போட்டு வீடியோ தரேன்.